Hi friends, welcome to DEXCR family. இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு தக்காளி தொக்கு எப்படி செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். தக்காளி தொக்குக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வறுத்து பொடி பண்ண வெந்தயம், வெறும் மிளகாய் தூள், உப்பு, சர்க்கரை, பெருங்காயத்தூள், புளி கரைசல். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் அந்த தண்ணி இல்லாமல் நம்ம இப்போ தொடச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளியை இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் தக்காளி தொக்கு நல்லா பேஸ்ட்டாக வரும். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாகவும் வேகும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி தொக்கு. இப்போ நம்ம தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வானலில் நல்லா சூடு பண்ணிக்கிறோம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை நல்லா வதக்க போகிறோம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்குங்க. அடி பிடிக்காம மட்டும் பார்த்துக்கோங்க. தக்காளியை சிம்மில் வச்சே வதக்குங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். தக்காளி நல்லா வதங்கி சுண்டி வரணும். தக்காளி கொஞ்சமா இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தூள் ஆட் பண்ண போறோம். 1 டீஸ்பூன். தக்காளி தொக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கடுகு, வெந்தய பொடியை தாளிச்சு நம்ம இதுல ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க.
இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதில் எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வரணும். இப்போ பாருங்க, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம டேஸ்ட்டுக்காக சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். பிஞ்ச் ஆஃப் சர்க்கரை. சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி தொக்கை இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு கூட இதை ட்ரை பண்ணலாம். டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.